வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம்னா, ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மே மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மெதுவாக தான் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் நீங்கள் எந்த ஒரு வேலை எடுக்கிறீங்களோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். காலகாலமாக உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கிற ஒர்க்லாம் கூட உங்களுக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சுக்கிரனோட ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறதுனால மனசில் ஒரு நல்ல நம்பிக்கை அதிகரிக்கும். கடந்த சில வாரங்களாக இருந்த ஒரு மனசில் ஒரு அழுத்தம் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த வாரம் குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அமைதி திரும்பும் உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மற்றும் பண விஷயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். வேலை பலம் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் முயற்சிக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களை எதிர்த்து இருந்தவங்க கூட உங்கள் திறமையை ஒப்புக்கொள்கிற அளவுக்கு ஒரு நிலைமை வரும். புதுசாக வேலை தேடுறவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் செய்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓல்டு கஸ்டமர் எல்லாம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். பார்ட்னர் கூட இருக்கிற அவங்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து பேப்பர்ஸ் எதுனா இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்டாக படித்து அதை செய்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணநிலை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா சீராக தான் இருக்கும். வீட்டுக்கான செலவுகள் சின்ன சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் தொடர்பான சில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தேவையற்ற பொருள்கள் வாங்குகிற ஒரு சூழ்நிலை உருவாகும். அதற்கான எண்ணம் கூட உருவாகும். அதை கட்டுப்படுத்திக்கோங்க. தேவையாக இருக்கிற பட்சத்தில் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அது தள்ளி வைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். வீடு, நிலம், நகை அந்த மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட உருவாகும். வாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வார கடைசியில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பணம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவுகள் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்களோட ஆலோசனையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல பலன் காத்துட்ருக்கு. உங்களோட சகோதரர்கள், உறவினர்கள் கூட இருந்த சின்ன சின்ன மனக்கசப்பு கூட இந்த வாரம் சரியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சு தொடங்கிறதுக்கு கூட இந்த வாரம் வாய்ப்புகள் இருக்குது. உடல்நலம் பொறுத்த வரைக்கும் உடலில் கொஞ்சம் டயர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கழுத்து அல்லது தோள்பட்டையில் சின்னதாக பெயின் வரும். உணவு நேரத்தில் மட்டும் கொஞ்சம் தவறாமல் கரெக்டான நேரத்தில் சாப்பிட்ருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் மெயின்டெனன்ஸ்க்கு உதவியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டு, எண்ணெய் உணவுகளை சாப்பிட்றத குறைக்கிறது உங்களுக்கு லேசாக உடம்பு பார்த்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தூக்கத்தை சரியாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அவசியம் கூட. ஹெல்த்துக்கு அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மெதுவாக படித்தாலும் நினைவில் நல்லபடியாக இருக்கிற மாதிரியான ஒரு வாரம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில். அவங்களோட டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸ் யாருனா இருக்கிறாங்கன்னா அவங்களோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரம் காத்துட்ருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு மனசில் ரொம்ப அமைதி, ஒரு திருப்தியான ஒரு மனநிலையை உண்டாக்கும். ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் சாமி கும்பிடும்போது வெள்ளை கலரில் பூ வச்சு அதை தீபம் ஏற்றி ஒரு வழிபாடு செஞ்சீங்க, ஒரு அர்ச்சனை செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு, மனசில் அமைதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் எது அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. அந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிற மாதிரியாக இருந்ததுன்னா. கலர் பொறுத்த வரைக்கும் வெள்ளை கலரும் இளஞ்சிவப்பு கலர், லைட் ரெட் கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும். அதை இந்த வாரம் ஃபுல்லாக பயன்படுத்துங்க. மற்றவங்க கூட பேச்சால் மனசு உடையாமல் பார்த்துக்கோங்க. மெதுவாக எடுத்த முடிவுகள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு நீண்ட நாள் நன்மை தரக்கூடிய ஒரு வாரமாக தான் உங்களுக்கு அமையப்போகுது. பேசுகிற போது மட்டும் கொஞ்சம் நிதானமான கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப
நல்ல ஒரு வாய்ப்பு காத்துட்ருக்கு ரிஷப ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.